சரி உடனே தேற்றம் கொண்டு பார்ப்போம். ஏன்னா இருசம பக்க முக்கோணிൻ്റെ தேற்றம் கொண்டு பார்ப்போம். இருசம முக்கோணின் தேற்றம் என்னது? ரெண்டு பக்கங்கள் சமனண்டா அவற்றுக்கு எதிர்வுள்ள கோணங்களும் சமனாகும். இந்த தேற்றத்தை ஒரு முறையான நிறுவலோட பார்ப்போம். சரிண்ணே, அவன் சொன்ன தேற்றத்தை முறையான நிறுவலோட பார்ப்போம். சரிண்ணே, தேற்றத்தை எழுதுவோம். இல்லை தேற்றம் என்ன? முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்கள் சமனாயின் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமனாகும். தான் தேற்றம். அவற்றிற்கு எதிரே உள்ள கோணங்களும் சமனாகும். இதான் பிள்ளைகள் தேற்றம். சேனே, இந்த தேற்றத்தின் முறையான நிறுவல் இருக்கா பார்ப்போம். சேனே, ரைட். இதில் நாங்கள் போடுவோம். இதுகின்ற கோண இருபுறாக்கி அடிச்சுடுவோம். இதுகின்ற கோண இருபுறாக்கி அடிப்போம். சேனே, இந்த ஏ கோணத்தின் கோண இருபுறாக்கி அடிப்போம். சேனே, ரைட். இந்த கோணமும் சமன. இந்த ரெண்டு கோணமும் சமன். சரியான? சரி, கொஞ்சம் இதில் வந்துட்டு சரி பாருங்கள். இதை முறையான நிறுவல பார்ப்போம். இப்போ போடுவோம். தரவை போடுவோம். முதல்ல தரவு என்னது? ஏபி சமன் ஏசி. இதுதான் தரவு. ஏபி சமன் ஏசி தான் தரவு. அடுத்த நாங்கள் நிறுவ வேண்டியது என்னது? ஏபி. இதை எக்ஸ்டெண்ட் வைப்போம். நிறுவ வேண்டியது ஏபிசி. அடுத்தது சமன் ஏசிபி. இதான் நிறுவனம். சரியான? என்னது? இந்த கோணம் சமன் என்று நாங்கள் காட்டணும். அதான் தெரிஞ்சது. முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்கள் சமனாயின் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமனாகும். தான் தேற்றம். நிறுவ வேண்டியது தான். இந்த கோணம் சமன் என்று நிறுவ போகிறோம். சரியான? அடுத்து அமைப்பு என்னது? ஏபிசியின் பிஏசியின் இருபுறாக்கி எக்ஸ் ஆகும். ஏஎக்ஸ் ஆகும். சரிண்ணே, இதுதான் நிறுவல். முறையான நிறுவலை. சரிண்ணே, நிறுவலை பார்த்தா வந்தாலே சரி பிள்ளைகள் நிறுவம். சரிண்ணே, ஓகே. இதில் தந்திருக்கான் தானே? இது சமன் தரவில் தந்துருக்குறான். சரிண்ணே, இதுண்ட இருபுறாக்கி தானே இதில் போட போகிறேன். ஒருங்கி வச்சு தான் முதல்ல நிறுவ போகிறோம். சரிண்ணே, முக்கோணி ஏபிஎக்ஸ் முக்கோணி ஏஎக்ஸ்சி ரெண்டு முக்கோணிலே. சரிண்ணே, இதில் ஏபி சமன் ஏசி. சரிண்ணே, ஏபி சமன் ஏசி. அடுத்தது பிஏசி கோணம் பிஏஎக்ஸ் சமன் சிஏஎக்ஸ். இதுதான் தரவில் இருந்திருக்கிறான். சரிண்ணே, நாங்கள் போட்டது இது. சரிண்ணே, என்னென்னா நாங்கள் போட்டது அமைப்புன்னு போடுவோமே. அமைப்பு. சரிண்ணே, அடுத்தது இந்த ஏஎக்ஸ் பொது பக்கம். ஏஎக்ஸ் ரெண்டுக்கும் பொதுவான பக்கம் இல்லோ? பொதுப்பக்கம். சரிண்ணே, ஆகவே முக்கோணி ஏபிஎக்ஸ் ஒருங்கிசையம் முக்கோணி ஏஎக்ஸ்சி என்ன நிபந்தனை ஒருங்கிசையம்?
பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கு செய்யும் சரியான பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கு செய்யும் சரியான ரைட் ஒருங்கு செய்ய வந்து காட்டிட்டேன் அடுத்தது போட போகிறேன் ஒருங்கு இந்த கோணம் சமன் இப்போ ஒருங்கு செய்கிறதால ஒத்த பக்கங்களையும் சமன் ஒத்த கோணங்களையும் சமனல்லோ என்ன அதை போட போகிறேன் ஆகவே அடுத்த போட்டோம் என்றால் ஏபிசி சமன் ஏசிபி ஏபிசி அது ஏசிபி என்னது ஒருங்கு செய்வதால் ஒத்த கோணங்களும் சமன் ஒத்த கோணங்கள் சமன் அவ்வளோதான் சரியான ஒருங்கு செய்ய காட்டியாச்சு ஒருங்கு செய்ய வச்சு தான் செய்யணும் இப்போ இந்த கோணம் சமன் ஒருங்கு செய்வதால் ஒத்த பக்கங்களும் சமன் தான் ஒத்த கோணங்களும் சமன் தான் சரிதானே சரி பிள்ளைகள் தேர்தண்ட மரத்திலே பாருங்க என்ன ஒரு முக்கோணி ஒன்றுன்ற 2 கோணங்கள் சமன் என்றால் அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமன் இதுதான் மறுதலை சரியான மறுதலை பாருங்க எழுதுறேன் ஒரு முக்கோணியின் 2 கோணங்கள் சமனாயின் அவற்றுக்கு எதிருள்ள பக்கங்களும் சமனாகும் எதிரே உள்ள பக்கங்களும் சமனாகும் இதான் பிள்ளைகள் தேற்றத்தின் மறுதலை சரி பிள்ளைகள் அந்த நிரூபணை அதில் கணக்கு செய்வோம் இப்போ நாங்கள் செய்கிறாங்களா நிறுவல் அது என்ன கணக்கு செய்வோம் சரியானே ரைட் இது சமக்குள்ள 2 பக்கங்கள் சமன்ண்டா அவற்றுக்கு எதிர் உள்ள கோணங்களும் சமன் அப்போ ஏ சமனத்தின 70 ஏ சமன் 70 2 பக்கங்கள் சமன்ண்டா அவற்றுக்கு எதிர் உள்ள கோணங்களும் சமன் சரியான பிள்ளைகள் அடுத்த பாபம் இந்த முக்கோணில் சரியானே இதில் போட இதே பி என்றா இதுக்கும் பி அல்லோ ஏன்னா இது பி என்றா இதுக்கும் பி முக்கோணிகள்கிட்ட கோணம் கொடுத்தவங்க 180 அதை வச்சு எப்போறோன்னா என்னது பிபி 2b சக 50 சமன் 180 சரியானே அப்போ 2b சமன் 180 சய 50 என்னோட வர போது 2b சமன் 130 பேர் சரியானே அப்போ b சமன் 130 கீழே 2 அப்போ b சமன் எத்தனை வர போது 65 பேர் b சமன் 65 பேர் சரியானே சரி அடுத்து இதை பாருங்க சரி இதை பாருங்க இது 40 பிள்ளைகள் இது ஈயல்லோ அப்போ இதுக்கும் ஈ தான் ஈயை கண்டா தான் எஃப்பை காணலாம் சரியானே ஈயை கண்டா தான் எஃப்பை காணலாம் இது 40 இது செய்த மாதிரி தான் சரியானே ஈயை காணுவோம் போட்டோம்டா என்னோட வர போதும் 2e சக 40 சமன் 180 முக்கோணிகள்கிட்ட அகக்கோணங்கள்கிட்ட கூட்டுத்தொகை அப்போ 2e சமன் 180 சய 40 அப்போ 2e சமன் எத்தனை 140 அப்போ e சமன் 70 பேர் சரிதானே e சமன் 70 பேர் அப்புறம் சரிதானே ஓகே அடுத்தது e 70 சரி இல்லை e சமன் 70 இனி போட்டோம்னால் எஃப் சக e சமன் 180 என்ன காரணம் நேர்கோணம் நேர்கோணம் 180 தானே ஈக்கு பதிலாக எஃப் சக ஈக்கு பதிலாக 70 கூட போடும் சமன் 180 70 களி போடும் அப்போ எஃப் சமன் 180 சய 70 அப்படின்னா எஃப் சமன் 110 அடுத்தது இதுக்கும் இதுக்கும் நீங்கள் விடையா செய்து போட்டு என் வாட்ஸ்அப் குரூப்பின லிங்க் ஒன்று போடுவேன் நான் சரியானே கமெண்ட் பண்ண இல்லாட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப்பின லிங்க் ஒன்று போடுவேன் நான் சரியானே அந்த குரூப்பில் நீங்கள் விடையை போட்டுடுங்க செய்து போடும் சரியானே அல்லது கமெண்ட் பண்ணலமெண்டா கமெண்டில் போடுங்க விடையை சரியானே அடுத்த கணக்கில் நான் இதுக்கு விடையை நான் செய்து போட்டு சரியான பிள்ளைகள் சரி